வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மாசத்துல ஒரு 2 சவரன் தங்க நகை நம்ம சேமிக்கணும் அப்படின்னா, அதுக்கு மாசம் மாசம் எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அண்ட் சேமிக்கிற பணம் நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு கூடுதலான சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அண்ட் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணுன்றத நம்ம எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், ஃபிக்ஸடா எவ்வளோ அமௌண்ட் நம்ம மாதம் எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற எல்லா சேமிப்பு திட்டம், அதாவது ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், லேட்டஸ்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிட்டு வரும். இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான். அதாவது நம்ம எந்த ஒரு மணி சேவிங், கோல் சேவிங் பிளான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கான கோலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 2 சவரன் நகை நம்ம சேமிக்கணும் அப்படின்றது ஒரு வருஷம், அதாவது 11 மாதம். பிகாஸ் நம்ம வந்து நகையாக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு போட்டு தான் நம்ம நகை எடுப்போம். ஸோ அப்படி நகைச்சீட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா 11 மாதம் ஸ்கீம் தான் நிறைய கடைகளில் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த 2 சவரன் நகை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா நகைச்சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமுக்கான பணம் சேமிச்சிங்கன்னா நீங்கள் காயினாகவே வாங்கிக்கலாம். நகையாக எடுக்கணும் அப்படின்னா மட்டும் நகைச்சீட்டு போடுங்க. அண்ட் அதனால தான் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது வேஸ்டேஜில் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்டு நம்ம நகைச்சீட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடான அமௌண்ட்டை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து என்னால் ஃபிக்ஸடாக கட்ட முடியாதுன்றவங்க நீங்கள் பணம் சேரும் போது கோல்ட் காயின் வாங்கிக்கலாம். இல்லை உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் வரும்போது நகை எடுக்கிறேன்றவங்க பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட லம்சமாக ஒரு ₹1,00,000 ₹2,00,000 மொத்தமாக வருது, ஏதோ ஒரு போனஸ் அமௌண்ட் வருது, அப்போ நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தோன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அப்போவே அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறப்ப என்ன வெயிட் இருக்கோ, கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் போகலாம். பட் மாதம் சேமித்து நான் ஒரு வருஷத்துக்கு 2 சவரன் நகை எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும், சிட் அமௌண்ட் வந்து மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ கோல்டோட ரேட் என்ன, அதுக்கு வேஸ்டேஜ் என்ன, ஜிஎஸ்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம மாதம் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அமௌண்ட்டை வந்து அரைவ் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து 2 சவரன் நம்ம சேமிக்கிறதுக்காக. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வருஷத்துக்கு 1 சவரன் தான் சேமிக்க முடியும், இல்லை 4 கிராம், 2 கிராம், 1 கிராம் இந்த மாதிரி தான் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா? ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தரோட வருமானம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்தில் சீட்டு போட்டு எவ்வளோ கிராம் சேமிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ நம்ம 2 சவரன் நகை சேமிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி கோல்டு ரேட் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 செப்டம்பர் 2024. ஸோ இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ₹6,720. இது தங்கத்தோட விலை மட்டும். நீங்கள் இன்றைக்கி போய் ஒரே அமௌண்ட்டாக கொடுத்து நகை வாங்குறீங்க அப்படின்னா காயின் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 3% வேஸ்டேஜ் இருக்குது. அண்டு ஜிஎஸ்டி ஒரு 3% இருக்குது. அண்டு ஒரு சில கடைகளில் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%, 1.5%, 2% இருக்குது. ஸோ கம்மியாக எங்கே கிடைக்குதோ நீங்கள் காயின் வாங்கணுன்றவங்க கம்மியாக வேஸ்டேஜ் இருக்க கடையில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி
இப்போ வேஸ்டேஜ் வந்து நகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்றப்போ கூடுதலா வரும். ஸோ நகை வந்து நீங்க பணமா குடுத்து நகை எடுக்கிறீங்க உடனேனா, வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 15லேருந்து 18% மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பணம் வந்து நமக்கு வீணா போகும். ஸோ நீங்க சிட்டு போட்டு எடுத்தீங்கன்னா, நம்ம அந்த வேஸ்டேஜ் வந்து இல்லாம நகை எடுத்துக்க முடியும். அண்டு அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கடைகள் இருக்கு. நீங்க வந்து எந்த கடை பெஸ்ட்டுன்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் குடுப்பாங்க. இப்ப லலிதால பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேஸ்டேஜே கிடையாது. நமக்கு தங்கத்தில வரவு வைப்பாங்க. நம்ம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு ஃபைனலா நமக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்திருக்கோ அதில நகை எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் எத்தனை பர்சன்ட் 20% இருந்தா கூட நம்ம வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீகுமரன், மலபார் இந்த மாதிரி கடைகள்லாம் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகைகள வந்து நம்ம எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாம. ஜிஆர்டில பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஸ்கீம் இருக்கு. ஒண்ணுத்துல வந்து 50% நம்ம கட்டுற மாரி. அதாவது 18% வேஸ்டேஜ்னா 9% நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். 9% டிஸ்கவுண்ட் மாதிரி இருக்கு. இல்லன்னா அமௌண்ட்டா வர வைக்கிற மாதிரி ஸ்கீம்ல போட்டா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாம இருக்கு. ஸோ நீங்க எந்த ஸ்கீம் உங்களுக்கு பெஸ்ட்டு, எங்க நீங்க நகை எடுக்க போறீங்க, அந்த நகைச்சீட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த கடையில என்ன நகை எடுக்க போறீங்க, என்ன டிசைன் எடுக்க போறீங்க, அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ, இத மாதிரி எல்லாம் முன்னாடியே நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச டிசைன் இருக்கா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வெயிட்ல இருக்கா, இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க அந்த கடையில சிட்டு போடுங்க. ஏன்னா நம்ம சிட்டு போட்டதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்திருக்கோ, அதில போய் நகைய அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத நகைய ஒரு சிலர் வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. காசு வீணா போகுது, அதனால நம்ம அந்த டைம்ல எடுக்கணுமேன்ட்டு ஏதோ ஒரு நகைய வாங்கிட்டேன் அப்படின்னு கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம சிட்டு போடுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன நகை எடுக்க போறீங்க, எவ்வளோ கிராம்ல எடுக்க போறீங்க, அதுக்கு வேஸ்டேஜ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லா கடையிலயுமே போய் பாருங்க. டிசைனு, ரேட்டு இது எல்லாமே செக் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அதில வந்து நீங்க சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்றதுக்கு, இது வந்து இன்னைக்கு ரேட் சொன்னேன் இல்லையா? இப்போ கோல்டோட ரேட் வந்து நமக்கு ஏறிட்டே தான் இருக்கு. போன வருஷம் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,300 ரூ. 5,400 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,700 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,300 ரூ. 1,400 வந்து ஏறி இருக்கு ஒரு வருஷத்துல. ஸோ நம்ம சிட்டு போடுறப்ப 11 மாசம்னா, இன்னும் ஒரு வருஷம் கிட்ட நமக்கு இருக்கு. ஸோ தங்கத்தோட விலை நிச்சயமா ஏறும். இன்னைக்கு ரேட்ட வச்சு நம்ம சிட்டு போட்டோம் அப்படின்னா, நம்ம நெனச்ச மாரி 2 சவரன் நகைய 11 மாசம் கழிச்சு வாங்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கூடுதலான பணத்த சேமிக்கணும். நான் இதில லாஸ்ட் இயர வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரூ. 1,300 ரூ. 1,400 ஏறி இருக்கு. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து இன்னும் ஒரு வருஷத்துல ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னுமே வந்து அதே மாதிரி அமௌண்ட் ஏறும் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு போட்டோம்னா, நமக்கு 2 சவரன் வந்து ஈஸியா வாங்க முடியும். ஸோ இப்ப ரூ. 6,700 கிட்ட இருக்கு. ஸோ நான் வந்து 1 கிராம் ரூ. 8,000 ஆகும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். அப்ராக்ஸிமேட்டா நம்மளா வந்து இது பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் அதிகமா வச்சு. ஸோ ரூ. 8,000 ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து 2 சவரன் வாங்கலாம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும்னு பார்க்க போறோம். அண்ட் ரூ. 8,000 ஆகல அப்படின்னு கம்மியா ஆச்சுனாலும், நமக்கு வந்து கூடுதலா நகை வந்து கிடைக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்ல. 2 சவரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 16 கிராம். 1 கிராமுக்கு ரூ. 8,000 அப்படிங்கிறப்ப 16 கிராம் நம்ம சேமிக்கணும். அதாவது 2 சவரனுக்குன்னா, ரூ. 1,28,000 ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணணும் 11 மாசத்துல. ஸோ 11 ஏன்னா சிட் அமௌண்ட் வந்து நம்ம 11 மாசம் கட்ட போறோம் இல்லையா? அப்போ மாசம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட டிவைட் பண்ணீங்கன்னா, ரூ. 11,637 வருது. ஸோ ஒரு மாசத்துக்கு இந்த அமௌண்ட் கட்டினா நம்ம 16 கிராம் வந்து வாங்க முடியும். அதாவது 2 சவரன் நகை. பட் இது வந்து ஆடா இருக்கு. நம்ம சிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தௌசண்ட்ஸ்ல தான் க்ளோஸ் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரூ. 12,000 நம்ம சிட்டு வந்து கட்டணும் அப்படின்னா, நம்மளால 2 சவரன் நகை எடுக்க முடியும். ஸோ ரூ. 12,000 கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, 11 மாசத்துல ரூ. 1,32,000 நம்ம கட்டியிருப்போம். ஸோ நமக்கு ரூ. 8,000 போட்டாலே ரூ. 1,28,000 வருது. ஸோ அதுக்கும் மேல ஆச்சுனாலும் நம்ம தங்கம் வந்து 2 சவரன் வாங்க முடியும். இல்ல தங்கம் வந்து ரூ. 8,000க்கு கீழ இருக்கு நம்ம வாங்குறப்ப அப்படின்னாலும், 16 கிராம்லேருந்து 18 கிராம் வரைக்கும் கூட நம்மளால நகை வந்து வாங்க முடியும். அதாவது கூட 1 கிராமோ, 2 கிராமோ எக்ஸ்ட்ராவாவது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு 18 கிராம் சேர்ந்திருக்கு. ஆனா நீங்க எடுக்கிற நகை ஒரு 17 கிராம், 17 1/2 கிராம் தான் இருக்கு. மீதி அமௌண்ட் இருக்கு அப்படின்னாலும், அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்ட நீங்க அதிலேயே கட்டிடலாம். ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சேர்ந்திருக்கிற அமௌண்ட்டுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ ஜிஎஸ்டி 3% அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரூ. 1,32,000 நீங்க மாசம் ரூ. 12,000 கட்டுறீங்கன்னா, 11 மாசத்துல ரூ. 1,32,000 சேர்ந்திருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க நகை எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா குடுக்கணும் இல்லையா? 3%. அப்போ 3%
10% போட்டோம்னா கிட்டத்தட்ட ரூ. 4000 வரைக்கும் ஜிஎஸ்டி அமௌண்ட் வருது. இன்கேஸ் நீங்க எடுக்கிற நகை கொஞ்சம் கம்மியா இருக்கு வெயிட்டு, பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்குன்னா, இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்ட நீங்க அதில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க எடுக்கிற நகை வந்து அது அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த ரூ. 4000 அதாவது ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ மாசம் ரூ. 12,000 நீங்க சீட்டு போட்டீங்க அப்படின்னா, உங்களால 2 சவரன் நகை 11 மாசத்துல எடுக்க முடியும். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாரி டிசைனு, வேஸ்டேஜ் இது எல்லாமே எல்லா கடைகள்லயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு சில கடைகள்ல ஆடி ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாசம் அதாவது இந்த செப்டம்பர் மாசமோ, இல்ல அடுத்த மாசம் அக்டோபர் மாசத்துல நீங்க சிட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சிட்டு முடியறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல முடியும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருந்தா, அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மந்த்ல சிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.